ஸோ அந்த போகி பண்டிகையை எப்படி கொண்டாடணும், என்ன பொருளை எரிக்கணும், என்ன பொருளை எரிக்கக்கூடாது. நம்மளோட அது மக்கி போய் தண்ணியில் போட்டுடலாம், இல்லை குப்பையில் கூட நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் எரிக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம். அவனும் எரிக்கிறேன் நானும் எரிக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எரிச்சு அதெல்லாமே இந்த போகி நாள் அன்றைக்கு எரிக்கலான்ற ஒன்று அந்த ஆதி காலத்துலேருந்தே அது மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பாய். சொல்லுங்க பாய். இன்னைக்கான டாபிக் வந்து இப்ப நமக்கு பொங்கல், தை பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு முதல் நாள் போகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த போகி பண்டிகையை எப்படி கொண்டாடணும், என்ன பொருளை எரிக்கணும், என்ன பொருளை எரிக்க கூடாது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னால் வர்றது தான் வந்து போகின்னு சொல்லுவாங்க. இந்து பண்டிகையில் பார்த்தீங்கன்னா இந்துக்குன்னு ஒரு ரொம்ப ஃபெஸ்டிவலாக அதிகமாக கொண்டாடுற 3 நாள் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல்ன்ற ஒரு தான். இப்போ தீபாவளி இருக்குது, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ஒன்று நிறைய இருக்குது. பட் தமிழ் அப்படின்னு சேர்ந்துக்கு மட்டும்தான் பொங்கல்னு சொல்லுவாங்க. அப்படி தான் தமிழ் திருநாள் சொல்லுவாங்க. தமிழில் வரல. தமிழ் திருநாள்ன்றது இந்த பொங்கல்ன்ற ஃபெஸ்டிவல் தான். தீபாவளி இருந்தாலும் சரி, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, இதெல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடும் நார்த் சைடும் கும்பிடுறாங்க, சவுத் சைடும் கும்பிடுறாங்க. பட் பொங்கல்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழர்கள் மட்டும்தான் அதிகமாக அதை ஃபெஸ்டிவலாக. இங்கே இல்லை, என்னோடய கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா UK, US, கனடா, ஆஸ்திரேலியா இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் சரி இது ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இந்த 3 நாளைக்கு இந்த பொங்கல்ன்ற விஷயத்த. அதுக்கு முன்னால் வரது அந்த போகின்னு சொல்லுவாங்க. போகி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டது வந்து என்னென்ன எரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த கேட்டீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் என்னென்ன பழசாக கிடக்குதோ, துணியிலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற துணியிலேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற பழைய புடவை, என்ன சொல்கிறது, வேஷ்டி, சட்டை சும்மா தான் இருக்குது, வீடு அடைச்சிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் எடுத்து இது ஃபஸ்ட்டு எரிக்கிறத தான் எரிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை தான் முதல்ல எரிக்கக்கூடாத பொருள். அவங்க துணிகளை வந்து எரிக்கக்கூடாது. ஏன்னா எது எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், எது எரிக்கணும்னு சொல்லிடுறேன். எரிக்கக்கூடாத விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் உடுத்துகிற துணி ஃபஸ்ட்டு இது எரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அது மக்கி போய் தண்ணியில் போட்டுடலாம், இல்லை குப்பையில் கூட நீங்கள் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எரிப்பதுன்றது நம்ம துணி எரிப்பது நம்மளை தீய வச்சுக்கிறதுக்கு சமம். ஏன்னா நம்மளோட அந்த வசியத்துக்கே அந்த துணி நாங்கள் பயன்படுத்துவோம். ஒருத்தரை செய்வன வைக்கிறதுக்கும் துணி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி அந்த துணியில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். நம்மளோட வேர்வையிலேருந்து நம்மளோட சின்ன சின்ன முடி முழுக்கொண்டு அந்த துணியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளே அதை எரிக்கிற மாதிரின்ற ஃபீல் வரன்றதால தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. போகி அன்னைக்கு துணிலாம் எரிக்கலாம், பழசெல்லாம் போட்டு துணி சும்மா தான் இருக்குன்ற மாதிரி எரிச்சிடுறாங்க. துணி எரிக்கக்கூடாது. எரிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் கிராமத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பழைய பாய், பழைய பெட்ஷீட்டுங்க யூஸ் பண்ணுவாங்க, பழச போரா மாதிரி, இந்த மாதிரி பழையசாக எது இருக்கோ, ரொம்ப வருஷமாக இருக்குது, முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு போனது, இல்லை இறந்தவங்களது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது தான் செஞ்சாங்களே. என்னென்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வயசானவங்கள ரொம்ப இருந்து படுத்த படுக்கையாக இருந்துட்டு இறந்துருவாங்க. அந்த துணியெலாம் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரியெல்லாம் முடிஞ்சு 14 நாள் 15 நாளில் எரிச்சிருவாங்க, இல்லை போட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ண ஞாபகம் அப்படியே வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் அதை வேணால் போட்டு தாராளமாக எரிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற துணியை எரிக்கக்கூடாது. உடலில் பயன்படுத்துகிற துணி, இந்த ஒரு பாயோ, தலகாணியோ, பெட்ஷீட்டோ, இந்த மாதிரி விஷயத்தை போட்டு தாராளமாக நீங்கள் எரிக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், துணின்ற விஷயத்த பயன்படுத்தாதீங்க. அதே தவிர்த்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் எரிக்கிறது, டயர் எரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள்லாம் இல்லை. எரிக்கணுன்ற பாசிபிள் யாரெல்லாம் நிறைய பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் எரிக்க வேண்டியது பழசு பாய், பெட்ஷீட்டு, பழைய கவருங்க, வேஸ்ட்டு பொருட்களாக இருந்தால் அது துணி சம்மந்தப்பட்டு தான் எரிக்கணும். மற்றதெல்லாம் எரிக்கணுன்ற அவசியம் இல்லை. போய் அவனும் எரிக்கிறான் நானும் எரிக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எரிச்சோன்ற அவசியம் கிடையாது. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வைக்க முடியலன்னா தாராளமாக எரிக்கலாம். ஆனால் போகி அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்க எரிக்கிறத கம்மியாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ கிடையாது. சிட்டிலலாம் இன்னும் எரிக்கிறதே இல்லை. சிட்டிலலாம் வந்து எங்கே எரிக்கிறது, எந்திரிக்கிறதே இல்லை. அப்புறம் எங்கே எரிக்கிறது? எந்திரிக்கிறதே 11 மணி தான் எந்திரிப்பாங்க. புகை மூட்டமாக தெரியுதுன்ற மாதிரி இப்போல்லாம் யார் எரிக்கிறா? ஏன்னா இப்போ எல்லாமே ஃப்ளாட்டு, அந்த லக்ஸரி லைஃப்பில் போயிட்டாங்க. இப்போ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த இது எரிக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா அந்த 3:30 மணி 4 மணி, இது மிட்நைட் தான் சொல்கிறதுனா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே அதை எரிச்சிருவாங்க. பிரம்ம முகூர்த்தம் முன்னாடி தான் அது எரிக்கணுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால். அந்த நேரத்தில் எரிச்சிட்டு காலையிலேருந்து தலைமுறைலாம் குளிச்சுட்டு அப்படியே அழகாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது கிராமத்து சைடில். சிட்டி சைடில் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அது பண்ணணுமா, இது சாங்கியமா, இது வந்து பாரம்பரியம் வருதா, இது பண்ணணுமான ஒரு டவுட் இருந்தால் அப்படின்ற அவசியமே இல்லை. இது பாரம்பரியமாக பண்ணியணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடுன்ற ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது.
பழைய பொருள் சும்மா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல்னாலே வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ்லாம் பண்ணுவாங்க, வெள்ளை அடிப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, எது எது எங்கெங்கே அடைச்சிருக்கோ அதெல்லாமே க்ளியர் பண்ணுவாங்க. அப்போ என்னென்ன பொருள் மீறுதோ அதெல்லாமே வந்து அந்த போகி நாள் அன்றைக்கு எரிக்கலான்ற ஒன்று அந்த ஆதி காலத்துலேருந்தே அதை பண்ணிட்டு வந்தாங்க. இவ்வளோ தான் தவிர்த்து ஐயோ நம்ம பொங்கல் கொண்டாடணுன்னா நம்ம அது முன்னாடி என்ன சொல்கிறது போகின்றது கொண்டாடியே ஆகணும், பழசெல்லாம் எரிச்சே ஆகணுன்றது சும்மா இருக்கிறதெல்லாம் போட்டு எரிக்கணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமாக துணி எரிக்காதீங்க மக்களே, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஒரு அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்க பாய். என்னென்ன பொருள் எரிக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த பாரம்பரியத்தை மாறாமல் என்ன பொருள் எரிக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப தெளிவான பதிவாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.